வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது புத்தாண்டு சிறப்பு பலன்கள். ஆங்கில புத்தாண்டு 2025 சிறப்பு பலன்கள் வரிசையில் 12 ராசிகளில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். இந்த கவனமாக அப்போ நம்ம பொதுவாகவே ஆன்லைனில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட யூடியூப் சேனல்ஸில் நம்ம சேனலுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நமக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய காரணம், நம்ம ஆத்மார்த்தமாக இருக்கிறத உள்ளபடி ஸ்ட்ரைட்டாக பேசுகிறோம். அதனால் மற்றவங்க பேசலன்னு இல்லை, நிறைய பேர் பேசுகிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு கனெக்ட் அது வரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நாம் நம்பக்கூடியது உண்மையே சொல்லுவோம். இந்த பிடிச்சது விருப்பு வெறுப்பு அப்பாற்பட்டு இந்த ஏமாத்து வேலையெல்லாம் இல்லாமல் உண்மையை உறக்க சொல்லுவோம். எது நல்லா இருக்கோ நல்லா இருக்கு, எது நல்லா இல்லையோ நல்லா இல்லை, கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். கெட்டதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை. நல்லது நல்லாதுன்னு சொல்லுவோம், அப்படி தப்பாகுதுன்னா இந்த இடத்துல கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஆக மக்கள் நமக்கு கொடுத்து வரக்கூடிய பேராதரவு, உங்களுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் எனக்கு தேவை என்று கூறிக்கொண்டு இந்த புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 கவனமாக இருக்கக்கூடிய 3 ராசிகளை பற்றி பேச போகிறோம். வெல்கம் டு த பார்ட்டி அப்படிங்கிற போல 7.5 சனிக்குள்ள மேஷராசி வராங்க. 7.5 சனி ஆரம்பிச்சதுன்னா 7.5 சனி உங்களுடைய 12ஆம் வீட்டுக்கு விரைய சனியாக வராது. இதனால பல லாபங்கள், சில நஷ்டங்கள், இப்படி தான் நான் சொல்லணும். பல லாபங்கள்னால் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஆன்சைட் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். வேறு மெட்டல்ஸ், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் உண்டு. இந்த உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம், உணவு விற்பனை, உணவு சார்ந்த பொருட்கள் விற்பனையில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் எஸ்பெஷலி மேஷராசி என்பவர்களுக்கு பெரிய ஒரு அளவில் உயர்வு இருக்கும். பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கும். எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. தாம்பத்திய வாழ்க்கையில் சில தடங்கல்கள், வேறு சில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். திருப்தியற்ற தன்மைகள் ஏற்படலாம். தவிர கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர நட்பில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். தவிர பணம் எவ்வளவு வந்தாலும் கூட மேஷராசிக்கு அந்த பணம் கையில் தங்கமாத சில விஷயங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் மேஷராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. நான் ஏற்கனவே மீனராசிக்கு சொன்னேன், உங்கள் ராசியின் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசியின் உதயஸ்தானத்தை பார்க்கறதுனால மீனராசி என்பவருக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் தடங்கல்களும் தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன, சொல்யூஷன் என்ன, கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் சில தடங்கள் தாமதங்கள் வரும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டில் கணவன் மனைவி கிட்ட நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், மீனராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு. அதே மாதிரி தான் மேஷராசிக்கும் உங்களுடைய தனஸ்தானத்தை 3ஆம் பார்வையாக, உங்களுடைய ருணரோக ஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக, உங்களுடைய 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை 10ஆம் பார்வையாக சனி பார்ப்பதனால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, பணம் நிறையா வந்தாலும் சேர்க்க முடியாது. தேவையில்லாத வார்த்தைகள் வெளிலேருந்து வரும். வாயில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் உங்களுக்கு வார்த்தை வரும். சாதாரணமாகவே உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய வீடுங்கிறதுனால சட்டுன்னு வார்த்தை வரும். அந்த மாதிரி அதை விட அதிகமாக வார்த்தை, அடுத்தவங்களை நோக்கடிக்கக்கூடிய வார்த்தை வந்துடும். அந்த வார்த்தையை திருப்பி பெறவே முடியாது, இந்த ஜென்மத்தில் பெற முடியாது. 6ஆம் வீட்டை அவர் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கடன், நோய், எதிரிகள், இந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகரிக்கும். தேவையில்லாத விஷயத்தை வாங்க போய் அதில் கடன் உருவாகிறது. தேவையில்லாத விரோதிகளோட தொல்லை, பின்னாடியிலேருந்து பேக் ஸ்டாபிங் சொல்லக்கூடிய மறைமுக விரோதிகள் இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக 9ஆம் வீட்டை அவர் பார்ப்பதனால தந்தைக்கும் பையனுக்குமான உறவில் விரிசல் ஏற்படக்கூடியது. மேஷராசி என்பவர்களுக்கு இதெல்லாம் தான் கவனமாக இருக்கணும். என்ன மாதிரி இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த அதிகமடியாக பேசாமல் கொஞ்சம் அமைதியாக, நிதானத்தோட, பொறுப்போட, பொறுமையோட, சகிப்புத்தன்மையோட வாழ வேண்டிய காலகட்டம் தான் இது. இப்பயும் தை தோம் தாம் தூம்னு குதிச்சோம்னா கஷ்டமாயிரும். இதை மாதிரி குதிக்கக்கூடாது. 2. அடுத்தபடியாக மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி, நம்பர் 1 இடத்தை பிடிக்கக்கூடியதுன்னா சிம்ம ராசி. நான் இதில் பல பத்திரிகைகளில், டெலிவிஷன் சேனல்ஸில் கூட சொல்லியிருக்கேன். ஆக முக்கியமாக சிம்மராசிக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சிம்மராசிக்கு முள் கிரீடமே கொடுத்தாங்க நீயா நானால. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும்
மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன, அஷ்டம சனி. ஏழரை சனியோட கொஞ்சம் ஹார்ஷானது தான் அஷ்டம சனி. இதுதான் உண்மை. இப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது ஹெல்த்து, ரெண்டாவது பணம். சிம்மராசி குருவி கூட சேர்க்குற மாதிரி சேர்க்குற ஆளுங்க. சிம்மராசிக்காரர்கள்ட்ட பணம் தங்குது அப்படின்னு யாராவது சொன்னால் நான் சத்தியம் பண்ணுவேன், குளத்தூர் அம்மன் கற்பூரம் அடைச்சு அவங்க கையில் பணம் தங்க முடியாது. சிம்மராசிக்காரர்கள்ட்ட பணம் தங்கிறதுங்கிறது நடக்காத காரியம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா சம்பாதிச்சுன்னா அதை 10 பேர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அதில் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, சிம்மராசிக்காரர்களுக்கு எமோஷ்னல் கேரக்டர், ரொம்ப அன்புக்காக ஏங்கிறது, அன்புக்காக உருகிறது. அவங்க அப்படியே வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ வந்து அஷ்டம சனி வரும்பொழுது, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வரும்போது, இப்போது சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து வீட்டு வாசலில் பெல் அடிக்கும். சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள். நீங்கள் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டு, அவர் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டு, அவர் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு வந்து எங்கேயாவது போலீஸ் கேஸ் ஆகிருக்கும், அவர் இவரை ரெஃபர் பண்ணி இவரை ரெஃபர் பண்ணி போலீஸ்காரன் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்போம். இதுதான் சம்பந்தம் இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரி, உங்கள் நண்பன் உங்கள் கூட இருக்கான், ஆனால் உங்கள் ஹவுஸ் ஓனர் மேலே இருக்கார், அவர் வீட்டு பொண்ணை இவன் இழுத்துட்டு ஓடிட்டான்னு வச்சுக்கோங்க. யாரை பிடிப்பாங்க? உங்களை தானே பிடிப்பாங்க. இது ஒரு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை, இது வரும். இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று. கூட இருக்கிறவன் ஏதாவது பண்ணிடுவான், அதுக்கு பலிகாடாக யார் உட்காருவீங்க? நீங்கள் போய் ஸ்டேஷனில் போய் உட்கார வேண்டியது இருக்கும். உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு பணம் லாஸு, அதனால் 10 பைசா லாபம் இல்லை, இப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது, எதில் கவனமாக இருக்கட்டும், உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசி. அதே மாதிரி இந்த நேரத்தில் ஏதாவது ஸ்டெப்பு இந்த பக்கம் மாறி போட்டிங்கன்னா டோட்டல் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா இந்த நல்லபடியாக போகிற லைஃபுக்கும் கெட்ட பாதையில் போகிற லைஃபுக்கும் மயிர் இழை தான் வித்தியாசம். நாம் நினைப்போம் இது சின்ன விஷயம்னு, அதுதான் நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு தப்பான முடிவாக இருந்திருக்கும். அதுக்கு நீங்கள் வழி கொடுக்கக்கூடாது, இது ஒன்று. அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் தவறான முறையில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஏன்னா மைண்டு உங்களுக்கே அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணும், ஆனால் அது உங்களுக்கு தெரியாமையும் இருக்கும். உங்கள் புத்தி உங்களுக்கே எதிர்மறையாக வேலை செய்யும், ஆனால் அது எதிர்மறையாக வேலை செய்யறது உங்களுக்கும் தெரியாது. அப்போ என்ன ஆகும்? தவறான முடிவுகள் எடுக்கிறது, தவறான வார்த்தைகளை பேசுறது, தவறான செயல்களை செய்கிறது, இதெல்லாம் தூண்டிவிடும். நீங்கள் சாதாரணமாக சுண்டுனாலே கட்ட 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 கட்டன்னு பொங்கிடுவீங்க. இப்போது சனி உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்து பத்திரிகை வச்சு உங்களை தாம்பாளத்தை வச்சு அழைக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்பீங்களா? சரியா? இது வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப 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 கவனமாக போக வேண்டும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. வண்டி வாகனத்தில் நான் வந்து புது வண்டி வச்சுருக்கேன், பழைய வண்டி வச்சுருக்கேன், ரேஷ் அப்படி போகிறேன், நீங்கள் போகலைனாலும் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை முன்னாடி வச்சு ஓட்டிகிட்டு போனான்னா 2 பேருமா போய் ஆஸ்பத்திரியில் பக்கத்து பெட்டில் படுக்க வச்சுருவான். அதை நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி காசு விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சட்டுன்னு காசு விரயமாகும். கோடி சேர்த்து வச்ச காசுன்னு வச்சுங்க, ஒரு 5,000 ரூபா, 10,000 ரூபா, 20,000 ரூபா, 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருங்கன்னா 10 நிமிஷத்தில் காசு பறந்துடும். அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள்லாம் உண்டு. இப்போ இவ்வளோ பிரச்சனையும் சிம்மராசிக்கு இருக்குது. ஏற்கனவே சிம்மராசிக்காரர்களுக்கு அன்பு கிடைக்கலைன்னு இயங்கக்கூடிய டைப்பு. இப்போ இந்த அஷ்டம சனினால் இன்னும் பிரச்சனையாகனா, இன்னும் மனசில் அழுத்தம், இன்னும் மனசில் காயம், வடு, இதெல்லாம் காப்பாற்றிக்கணும்னா கொஞ்சம் அமுங்கி போயிடணும், கொஞ்சம் தணிஞ்சு போயிடணும், கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு போகணும், பொறுமையோடு இருக்கணும். இது நம்மளோட டைம் இல்லை, நம்ம டைம் வரும்போது நம்ம அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரங்கள். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் இங்கே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சிம்மராசியில் இதுதான் அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய, அவரவர் நிலைக்கேற்ப அவரவர் தகுதிக்கேற்ப இது நடந்தே தீரும். ஒன்று. தீர்வுகள் என்ன? மீனம், மேஷம், சிம்மம். முதல் தீர்வு கண்டிப்பாக ஈஸ்வர பெருமான் அந்த சிவன் கோவிலில் போய் அவர் காலில் விழுந்து, அவரை விட்டால் நமக்கு வேறு கதி கிடையாது. இறைவா, ஓம் நம சிவாய, அவர் தான். அந்த சிவபெருமானுடைய கோவில்களுக்கு செல்கிறோம். சரி, சிவபெருமான் கோவில்லாம் நான் போக முடியாது சார், நான் வந்து எனக்கு வாய்ப்பில்லை சார். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்? இவ்வளோ சாதம், இவ்வளோ உங்களால் முடிஞ்ச உணவு பாக்கெட்டை வாங்கி ஏழை கொடுங்க. இது கூட முடியாமல் இருக்கும் இந்த காலத்தில், எல்லாராலையும் முடியும். ஒரு 10 பொட்டலம் வாங்கி கொடுங்க, தானமாக கொடுங்க. உங்களால் உங்கள் பழைய சட்டை உடுத்துனது அதை சுத்தம் பண்ணி அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆக நீங்கள் உங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்களை செய்யணும். அதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம்னா, புஸ்தகங்கள், சின்ன சின்ன நோட்டு புக்கு, பென்சில், பேனா, ஏழை குழந்தைகளுக்கு, ஏழை மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது கூட.
ஃப்ரீயாக பாடம் சொல்லிக் கொடுக்குறது, கல்வி சொல்லிக் கொடுக்குறது, இது எல்லாமே கூட மிக சிறந்த பரிகாரங்கள் சனீஸ்வர பகவானுக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே வாயில்லா ஜீவன்கள்னு சொல்லக்கூடிய பைரவர்களுக்கு, சிவ ரூபத்தில் இருக்கக்கூடிய பைரவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியது, கால பைரவர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு, தண்ணீர், இதெல்லாம் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இதை விட பெரிய பரிகாரம் என்ன வந்து ஏழரை சனி தாக்காமல் இருக்கணும், நான் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, முக்கியமான காலகட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, பெரியவர்கள், முதியவர்கள், எஸ்பெஷலி உங்கள் தாய் தந்தையருடைய மனசு நோகாமல் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கனாலே மிகப்பெரிய பரிகாரம், மிகப்பெரிய பரிகாரம். கட்டின மனைவி, புருஷன், இவங்களை காயப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே மிகப்பெரிய பரிகாரம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாலே மிகப்பெரிய பரிகாரம். இது ரொம்ப முக்கியமான பரிகாரம், தெய்வத்துக்கும் மேலான பரிகாரம். ஆக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யணும். இதுக்கப்புறமா உங்களோட சுய ஜாதகம் ரொம்ப எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன் சொல்லணும்னா அதை வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலிமா நாங்கள் பார்த்து உங்களுக்கான கரெக்டான ப்ரிடிக்ஷன்ஸை எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, அடுத்த முறை காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.